எங்களோட உலக நகர்வுகள் அல்ல உலக வளத்தின் தலைப்பின் கீழ் நாங்கள் வளமையான சண்டை போர் இன்றைக்கு 102வது நாள் என்று நினைக்கின்றேன். இஸ்ரேல், லெபனான், ஈரான், அமெரிக்கா இவையினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது, போரிலே என்னென்ன விடயங்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் செய்திகளும் அறிந்த வகையிலே ட்ரம்ப் முறையாக மாட்டிக்கொண்டார் போல அவர் யோசிக்கிறார். என்னென்று சொல்லி சொன்னால், அவர் இந்த போரை தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்ற நேரங்களில் ட்ரம்பினுடைய சொல்ல கேட்காமல் நெத்தானியாகு தொடர்ச்சியாக லெபனான் நோக்கி ஏவுகணைகளை ஏவிக்கொண்டு இருப்பதும், தரை வழியாக இராணுவத்தை அமைப்பி அங்கே துப்பாக்கி சூடுகள் நடத்துவதுமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ ட்ரம்பினுடைய கனவு நனவாக போகின்றது ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய அவதானிப்பை பதிவு செய்யுங்கள் அருஸ். நீங்கள் கூறியது போலதான். என்னென்று சொன்னால், ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு இக்கட்டான சிக்கலுக்குள் மாட்டி இருக்கின்றார். இந்த தாக்குதலை ஒரு சுருக்கமாக பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரமே ஈரான் கூறியிருந்தது, அதாவது இஸ்ரேலின் நெத்தனியாஹு இஸ்ரேலின் பிரதமர் பெய்ரூட் மீது மிக பெரும் தாக்குதலை ஆரம்பிக்க முற்பட்ட வேளை ஈரான் தன் ஏவுகணைகளை தளங்களுக்கு நகர்த்தி ஒரு மிக பெரும் தாக்குதலுக்கு தயார்படுத்தி கொண்டு அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து தான் வெளியேறிவிட்டதாக அறிவித்ததுடன் வடக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற மக்களை வெளியேற சொல்லியும் கூறியிருந்தது. அதற்கு பிறகுதான் ட்ரம்ப் நெத்தனியாவுக்கு தொலைபேசியை எடுத்து நெத்தனியாவுடன் பேசி நீ ஒரு முட்டாள் என்று கூட பேசியிருந்தார். அந்த வாக்குவாதத்தின் பிறகு அந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது, ஈரானும் நின்றுவிட்டது. பின்னர் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இஸ்ரேல் பெய்ரூட் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. இதை எல்லோரும் சொல்கிறார்கள், நெத்தனியாகு ஈரான் ரெட் லைனை டெஸ்ட் பண்ணி பார்த்தவர். ஆனால் நெடுக ரெட் லைன் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாதானே. உடனடியாக ஈரான் நேற்று மாலை ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 4 அலைகளாக 20 ஏவுகணைகளை ஏவி இருந்தது. ஈரான் பெரிய ஏவுகணைகளை ஏவவில்லை, கதர் ரக ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 25 கிலோ வெடிமருந்துகளை கொண்ட 28 குண்டுகளை சுமந்து செல்கின்ற ஏவுகணைகளை ஏவி இருந்தது. அது நெவட்டிம் வான்படை தளமாக இருக்கலாம், ராம்கேட் வான்படை தளமாக இருக்கலாம், பல இடங்களில் வீழ்ந்து வெடித்திருந்தது. டெல் அவிவ் பகுதி மீதும் வெடித்திருந்தது. ஆனால் இதை பல ஊடகங்கள், அதாவது இஸ்ரேலில் அங்கு தணிக்கை இருப்பதால் அவர்கள் அதை கூறவில்லை. உடனடியாகவே ட்ரம்ப் நெத்தனியாவுடன் தொலைபேசியில் பேசியது மட்டுமல்லாது ட்ரம்ப் கூறியிருந்தார், இது நெத்தனியாகு பெய்ரூட் மீது மேற்கொண்ட தாக்குதல் தனக்கு தெரியாது என்று சொல்லியும், அதில் அமெரிக்கா ஈடுபடவில்லை என்று சொல்லியும் தான் நெத்தனியாவுடன் கதைச்சது, ஈரான் நீங்கள் ஏவுகணையை ஏவி விட்டீர்கள், இனி நீங்கள் அடிக்க வேண்டாம், இஸ்ரேலும் அடிக்காது என்றுதான் கூறி. ஆனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனையும், இஸ்ரேலின் அந்த வளைகுடா பிராந்தியத்தில் தான் ஒரு சண்டியன் என்று ஒரு பெயர் எடுத்த இஸ்ரேலுக்கு ஒருவர் அடித்த பிறகு அந்த அடியை வாங்கி கொண்டு, இந்த சினிமா தமிழ் படங்களில் பார்த்த மாதிரி தான் அந்த ஒரு தாதா அந்த அடியை வாங்கி கொண்டு இருப்பது அந்த அந்த பிராந்தியத்துக்கு ஒரு அவமானம் மாதிரி. எனவே இஸ்ரேல் தாக்குதலை நடத்திவிட்டது. அப்ப இப்போது ட்ரம்ப், நீங்கள் கூறியது போலதான், ட்ரம்ப் சிங்கலில் மாட்டிவிட்டார். இதைத்தான் இப்ப சர்வதேச கொள்கை மையத்தின் மூத்த ஆய்வாளர் நெகர் மெடசவி அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், ஈரான் மீதான தாக்குதல் மூலம் இஸ்ரேலியர்கள் ட்ரம்பை மீறிவிட்டார்கள் என்று அவர் இதை கூறியிருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், லெபனானில் ஹிஸ்புல்லாவை உள்ளடக்கிய ஒரு விரிவான பிராந்திய அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் விரும்புவதாகவும், போரிலும் ஒன்றாக அமைதியிலும் ஒன்றாக நிற்போம் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையில் லெபனான் அவ்வளவு முக்கியமில்லை, மேலும் அமெரிக்கா அதனை அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து துண்டிக்க விரும்புகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். பெய்ரூட் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் எடுத்த முடிவு அந்த சிவப்பு கோட்டை அமுல்படுத்தும் ஒரு முயற்சி என்று அவர் கூறியிருக்கின்றார். லெபனான் இணைந்தே இருப்பதை அவர்கள் உறுதி செய்ய விரும்புகிறார்கள்.
மீண்டும் போரிலும் அமைதியிலும் ஒன்றாகவே இருக்க விரும்புகிறார்கள். இது வெறும் அச்சுறுத்தல் மட்டுமல்ல என்பதை அவர்கள் அந்த ஆபத்தை ஏற்கவும் பதற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை ஈரான் மீண்டும் காட்டியிருக்கின்றது. அதாவது இஸ்ரேலின் பதிலடி எல்லாத்தையும் தானே தீர்மானிப்பதாக கூறும் ட்ரம்பின் கூற்றை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. அதாவது இதுவரை காலமும் நீங்கள் போட்ட தலைப்பு போலதான் ட்ரம்ப் வந்து கூறியிருந்தார் தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்போம் என்று. ஆனால் ட்ரம்பின் கருத்தை இஸ்ரேல் மதிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். சில மணி நேரங்களுக்கு முன்பு அதிபர் ட்ரம்ப் ஊடகங்களிடம் கூறியதை இஸ்ரேலியர்கள் அடிப்படையில் மீறிவிட்டார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆக இறுதியில் இதுதான், அதாவது ஈரான் தனது கூட்டாளிகளான ஹிஸ்புல்லா மற்றும் லெபனானை இந்த செயல்முறையில் இணைக்க விரும்புகின்றது, அதை அங்கீகரிக்கவும் விரும்புகின்றது. அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்னேறுவதற்காக இஸ்ரேலை கட்டுப்படுத்தவும் அமெரிக்கா தயங்குவதையும் இது காட்டுகின்றது என்று கூறியிருக்கிறது. அதாவது ஈரான் தனது கூட்டாளிகளை காப்பாற்ற முன் வந்திருக்கின்றது. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடன் ஒரு மோதலுக்கு தயங்குகிறார் என்று கொண்டு வந்து முடித்திருக்கிறது. இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த முருகல் நிலையை மேலும் அதிகரிக்கலாம். ஆனால் இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட 20 இடங்களை தாக்கி இருக்கின்றது ஈரானில் இன்று அதிகாலை, திங்கட்கிழமை அதிகாலை. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு உயிர் சேதங்கள் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். டொமஹாவ் ஏவுகணைகளை மத்திய தரை கடலில் இருந்து மேவி இருக்கிறார்கள், விமானங்களில் இருந்து மேவி இருக்கிறார்கள். பந்தர் அபாஸ் பக்கம் விழுந்திருக்கின்றதோ. அதற்கு பதிலடியாக ஈரான் மீண்டும் இன்று அடுத்த அலை தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ஈரான் 30 ஏவுகணைகளையும், ஹூதிஸ் அமைப்பினர் ஒரு பலஸ்டைன் 2 என்ற ஒரு ஏவுகணையையும் ஏவி இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போது ட்ரம்ப் எல்லாவற்றையும் இப்போது எல்லோருடனும் கதைத்து, அதாவது ட்ரம்பும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் நிறுத்துகிறோம், நீங்களும் நிறுத்துங்கள் என்று சொல்லி கூறியிருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. அமெரிக்கா ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் தாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று. இப்போது இருதரப்பும் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் கூறியிருக்கின்றது, மீண்டும் லெபனானை தாக்கினால் நாங்கள் மூர்க்கமாக தாக்குவோம் என்று. நெத்தனியா கூறியிருக்கிறார், எங்கள் மீது மீண்டும் தாக்கினால் நாங்கள் மூர்க்கமாக தாக்குவோம். அப்ப இதில் இடையில் அகப்பட்டு கொண்டது டொனால்ட் ட்ரம்ப் தான். கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிளத்த குரங்கு மாதிரி நல்ல முறையா வந்து மாட்டி விட்டுட்டார். அந்த போரை துவங்கைக்குள்ளே வந்து பெஞ்சமின் நெத்தானியா தான் தன்னிச்சையாக அடிச்சு இதுக்குள்ள அமெரிக்கா கொண்டு வந்து இழுத்து இன்றைக்கு அமெரிக்கார்களையும் இதுக்குள்ள மாட்டி விட்டு ஒரு பெரிய சிக்கல்ல இன்றைக்கு ட்ரம்ப் நின்று ஒன்றும் செய்ய முடியாத நிலையில முழுசி கொண்டு நிற்கிறார். ஆனா இதுல இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள், ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், லெபனானுடைய கலாச்சார அமைச்சர் ஒரு காட்டமான அறிக்கை ஒன்றை உலகத்துக்கு சொல்லி இருக்கின்றார். என்னென்று சொன்னால், இஸ்ரேல் வந்து லெபனானில் இருக்கின்ற பழமை வாய்ந்த முக்கியமான இடங்களுக்கு, 5000 பழமை வாய்ந்த மனித குலத்துக்கு தேவையான அந்த கலாச்சார இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். இது வந்து லெபனானுக்கு மட்டும் பாதிப்பல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பாதிப்பான இடம் என்று சொல்லி அவர் ஒரு உருக்கமான ஒரு அறிக்கை ஒன்றை காட்டமாக சொல்லியிருக்கின்றார். இது பற்றி உங்களுடைய அவதானிப்பை சொல்லுங்க. என்னென்று சொன்னால், லெபனான் இஸ்ரேல் வந்து வேண்டுமென்றேதான் செய்கின்றது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய, அதாவது யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் எல்லாவற்றையும் தரமட்டமாக்கி இருக்கிறார்கள். தொல்லியல் ரீதியாக பேணப்பட வேண்டிய இடங்களை. அதே சமயம் அதே போலதான் உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு கோட்டை ஒன்றை கைப்பற்றியிருந்தார்கள். அது வந்து கிட்டத்தட்ட 900 வருடங்கள் பழமை வாய்ந்தது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை அழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப இது வந்து அவர்கள் வேண்டும் என்றுதான் செய்கிறார்கள். அந்த இடங்களை எல்லாம் அகன்ற இஸ்ரேல் என்றதை ஏற்படுத்துவதற்கு முன்னர் ஏனைய இனத்தின் அடையாளங்களை அழிக்க வேண்டும். அது இப்ப இலங்கையிலும் நடைபெறுவது உண்டுதான். நீங்க இலங்கையில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழர்களின் தொல்லியல் அடையாளங்களை அழிப்பதும் அங்கு பௌத்த கோயில்களை அமைப்பதும் என்று அவ்வாறுதான் இருக்கிறார். நான் இந்த சனிக்கிழமை ஒன்று செய்தியை பார்த்தேன். இந்த மேற்கு கரையில் இருக்கிற குடியேற்றவாசிகள்
அந்த பலஸ்தீனர்கள் செய்கின்ற அந்த விளை நிலங்களை கொளுத்தி விட்டிருக்கிறார்கள். சும்மா பொழுதுபோக்குக்கு விளை நிலங்களை கொளுத்துவது, ரோட்டால் போறவர்களை அடிப்பது, உதைப்பது. இப்ப அங்க வடக்குல கிழக்குல நீங்கள் பார்க்கலாம், மாதவன மயிலத்தமடு அந்த கால்நடைகளை கொல்வது, சுடுவது. 400 கால்நடைகளை சுட்டிருக்கிறார்கள் சிங்களர்கள். இத்தனைக்கும் பௌத்தம் என்னத்தை போதிக்கிறது என்று யாருக்கும் தெரியும். அதே போலதான் இங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா இருந்த வயல்களை அது ஒரு உணவு தானியம் செய்கின்ற வயல். அவ்வாறுதான் இவர்கள் தொடர்ச்சியாக அந்த இனத்தின் மீது தாங்கள் முதலில் வந்து குடியேறுவது, அதற்கு பிறகு அங்குள்ள மக்களுக்கு தொடர்ச்சியாக தொல்லைகளை கொடுத்து அவர்களை அங்கிருந்து விரட்டி அடிப்பது. இது அவர்கள நிலையா அவர்கள திட்டமாக இருக்கின்றது. இப்ப இஸ்ரேலிய நீங்கள் கூறியது போலதான் இஸ்ரேலிய அமைச்சர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார். இந்த போர் நிறுத்த காலத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் ஏற்படுத்திய பிறகு கிட்டத்தட்ட 3500 வான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். போர் நிறுத்தத்துக்குள் மட்டும் 3500 வான் தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதில் அளிக்கப்பட்டது பெருமளவான நீங்கள் கூறியது போல முக்கியமான கட்டிடங்கள், தொல்லியல் இடங்கள், யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் கூட தாக்கப்பட்டிருக்கின்றன. சரி, ஐக்கிய நாடுகள் சபையை அவர்கள் மதித்தார்களாண்டா அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 7 ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்து 7 பேர் இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த அங்கு நடைபெற்ற தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் 3500க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க, 20,000 பேர் ஏறத்தாழ காயமடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அப்ப தொடர்ச்சியாக சொல்லென்னா துன்பத்தில் தான் இருக்கிறார்கள். இப்ப ஈரான் அதற்காக இப்போது ஈரான் களத்தில் இறங்கி இருப்பது வந்து இந்த அதாவது ஈரான் அந்த பிராந்தியத்துக்கு தான் ஒரு பாதுகாவலனாக தன்னை முன்னிறுத்த போகிறது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இப்போது அங்கு எழுந்திருக்கின்றது. எனவேதான் ஈரான் இன்னொன்றையும் கூறுகிறது, இந்த போர் நிறுத்த மீறல்களுக்கு அமெரிக்காவே நேரடியாக பொறுப்பென்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை வாஷிங்டனுடன் தொடர்புபடுத்துவதாகத்தான் தாங்கள் கருதுவதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய போர் நிறுத்த மீறல்களுக்கு அமெரிக்காவை நேரடி பொறுப்பென்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை அமெரிக்காவின் கொள்கைகளில் இருந்து பிரிக்க முடியாது என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சக தொடர்பு பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி வந்து கூறியிருக்கின்றார். அதாவது இதில் இந்த இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கைக்கும் அமெரிக்கா தான் கூட்டு பொறுப்பென்று அவர் கூறியிருக்கின்றார். மற்ற இதுல இன்னும் ஒரு விடயம் நடந்திருக்குன்னு, ஹவுதிகள் செலுத்தின ஒரு ஏவுகணை ஒன்று வந்து சவுதி அரேபியாவுடைய எல்லையில் விழுந்து வெடித்துள்ளதாகவும் அறிகின்றோம். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? ஹூதிஸ் அமைப்பினர் வந்து இன்று இஸ்ரேல் மீது ஒரு ஏவுகணை ஏவி இருக்கிறார்கள். அதே சமயம் சவுதி அரேபியாவின் சுல்தான் வான்படை தளம் மீது, அதாவது அமெரிக்காவின் வான்படை தளம் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். சவுதி அரேபியா உடனடியாகவே தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக எச்சரிக்கை சைரன்களை எல்லாம் ஒலித்திருந்தது. ஆனால் ஈரான் கூறியிருந்தது தாங்கள் அந்த தாக்குதலை செய்யவில்லை என்று ஈரான் கூறியிருந்தது. ஆனால் பின்னர் பார்த்தால் அது ஹூதிஸ் அமைப்பினர் அந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் இப்போது இன்னொன்றையும் கூறியிருக்கிறார்கள், இந்த பப் அல் மண்டேப் பகுதியையும் தாங்கள் மூடி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதை இஸ்ரேலின் கப்பல்களுக்கு தாங்கள் அதை மூடி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய சில மணி நேரத்தில் இந்தியாவின் கப்பல் ஒன்று, அதாவது மெரிவெக்ஸ் என்ற கப்பல் ஒன்று தீப்பிடித்து ஓமான் வளைகுடாவில் எரிந்து கொண்டிருக்கின்றது. யார் தாக்கினார்கள் என்று தெரியாது. 24 இந்தியர்கள் அந்த கப்பலில், அது இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல் என்று கூறுகிறார்கள், 24 இந்தியர்கள் இருந்தார்கள். அவர்களை வந்து உலங்கு வானூர்தியில் அந்த கப்பலில் இருந்து மீட்கின்ற காணொளிகளும் பதிவாகி கொண்டிருக்கின்றன. அது யார் தாக்கினார்கள் என்று தெரியவில்லை. இந்த பத்தல் மண்டீப் மூடப்படுமாக இருந்தால், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இப்போது ஈரான் மேற்கொண்ட இந்த தாக்குதலுக்கு பிறகு எண்ணெய் விலை 5% எகிறி இருக்கின்றது. ஆசியாவின் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்ற, ஜப்பானாக இருக்கலாம், தென்கொரியாவாக இருக்கலாம், ஏனைய நாடுகளின் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. எண்ணெய் விலை அதிகரித்திருக்கின்றது. இனி பப் அல் மண்டேப் பகுதி மூடப்படுமாக இருந்தால் உலகம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும்.
எனவே இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப மெல்ல மெல்ல அதாவது இந்த ஈரான் இந்த தாக்குதல்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல இஸ்ரேல் மீதான அழுத்தங்கள் கூடுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் கூட இஸ்ரேல் 2 அமைச்சர்களுக்கு பயண தடையை போட்டிருக்கிறது. அயர்லாந்து போட்டிருக்கிறது. இப்ப அதே போல ஸ்பெயின் கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப இவ்வாறான இப்ப இஸ்ரேல் மீதான அழுத்தம் என்னென்று சொன்னால், இப்போது அவர்களுக்கு விளங்குகிறது இந்த போரை இஸ்ரேல் தான் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அது இதுவரை காலம் அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போது அவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது இதை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட இப்ப இஸ்ரேலும் நெத்தானியாவும் ஒரு ஒரு இன அழிப்பாளர்களாக, அந்த இன அழிப்புக்கு உட்பட்ட அந்த அந்த இனமே ஒரு இன அழிப்பாளர்களாக மாறிவிட்டார்கள். என்ன இப்ப நாங்க இலங்கையில் இப்ப எங்கட இலங்கையை நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்கட சொந்த தேசத்தை கூட பார்த்தால், நாங்கள் இதுவரை காலம் சிங்கள தலைவர்கள்லாம் இன அழிப்பாளர்களாக பார்த்தோம். இப்பொழுது ஒட்டுமொத்த சிங்கள மக்களுமே ஒரு இன அழிப்பு சமூகமாகத்தான் பார்க்க வேண்டிய நிலை இருக்கின்றது. என்ன அதே போன்ற அதை விட மோசமாகத்தான் இந்த இந்த ஜூதர்கள் என்று இந்த காசாவில் மக்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, காசாவில் அமைதி வந்த பிறகும் அங்கும் அடித்து கொண்டு தான் இருக்கின்றார். நாங்கள் பேசும்போது கூட உலங்கு வானூர்தியிலிருந்து காசா பகுதி மீது ஏவுகணைகளை ஏவிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இது நீங்கள் கூறியது போலதான், அந்த தலைவர்கள் எவ்வழியோ மக்களும் அவ்வழியாக மாறிவிட்டார்கள். இப்ப இஸ்ரேலியர்களை நான் முதலில் கூறினேன், வயலை கொளுத்துவது, ரோட்டால் போறவர்களை அடிப்பது, குழந்தைகளை சுடுவது, பிடித்து கொண்டு போய் ஜெயிலில் போடுவது, அவர்களுக்கு வேறு சட்டம், குடியேற்றவாசிகளுக்கு வேறு சட்டம் என்று சொல்லி ஒரு இனப்படுகொலையிலிருந்து தப்பியவர்கள் என்று கூறிக்கொண்டு அவர்கள் செய்தது படுகொலைகளும் இனப்படுகொலைகளும் மிக மிக ஏராளம். அதை உண்மையில் அமெரிக்கா அதற்கு பின்னால் நிற்கிறது என்பதும் உண்மையானது ஒன்று. இப்போது அதுதான் எல்லோரும் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற இந்த உதவிகளை நிறுத்துமாக இருந்தால் இந்த நிலைமை மாறும். ஆனால் அமெரிக்கா இப்போது கூறிவிட்டது, இன்று காலை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் தாங்கள் பங்கெடுக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் ஈரான் என்ன கூறுகிறது என்று சொன்னால், அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம், அதாவது சென்ட்கொமுக்கும் இஸ்ரேலின் பிரதம இராணுவ அதிகாரிக்கும் இடையில் இந்த இரவு முழுக்க 3 தடவைகள் அதாவது பேசி இருக்கிறார்கள் இருவரும் என்று சொல்லியும், அதாவது இந்த பிராட் கூப்பர் சென்ட்கொம் கட்டளை அதிகாரி, ஏஎஸ் ஜமீர் இஸ்ரேலின் படை தளபதி, இவர்கள் இருவரும் பேசி இருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதே போல ஈரான் ஏவுகணைகளை இடைமறைக்க அமெரிக்கா உதவியதாக இஸ்ரேல் கூறியிருந்தது. ஆனால் அமெரிக்கா மறுத்திருக்கிறது, தாங்கள் அதை இடைமறைக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் இன்னொரு பலமாக கூறுகிறார் என்று சொன்னால், அமெரிக்காவின் டேங்கர் விமானங்கள் வானில் பறந்ததை காணக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி. அப்ப இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காண்ட டேங்கர் விமானங்களில் இருந்துதான் எண்ணெய் நிரப்பப்பட்டதா என்ற கேள்வி இருக்கின்றது. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பிரிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் இன்னமும், ஏனென்றால் அது நீண்ட கால உறவு. ஆனால் இனி வரும் காலங்களில் இதில் பெரியொரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையைத்தான் இப்போது இந்த ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதான் நீங்கள் நினைக்கின்றீர்களா அருஸ், இப்ப அமெரிக்கா உண்மையிலேயே இப்ப இந்த ஈரானுடனான அமைதியை வேணும் என்று நினைக்கின்றார்களா, அல்லது உண்மையிலே இவர்கள் ஒரு ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இங்கு அமைதி பேச்சுவார்த்தை என்ற ரீதியில் பின்பக்கத்தால் இஸ்ரேலுக்கு உதவிகளை செய்து கொண்டு, ஒரு சில நண்பர்களோட கதைக்கும் போது சொல்கின்றார்கள், இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, அங்கு பெரிய அளவில் சனத்தொகையும் இல்லை, தொடர்ச்சியாக இராணுவங்களை தரைப்படைகளை எல்லாம் அனுப்புகிறார்கள், உண்மையிலே இஸ்ரேலியர்களான அமெரிக்க படைகள் இஸ்ரேலியர்கள் போன்று அந்த போர்க்களங்களில் நிற்கின்றார்களா என்று கூட ஒருவர் என்ன கேட்டார். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எங்களுக்கு தெரியாது. என்ன அவர் கூறியதுதான் உண்மை. அமெரிக்க படையினர் பெருமளவில் இஸ்ரேலில் பணியாற்றுகிறார்கள். அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் பெருமளவில் பணியாற்றுகிறார்கள். அமெரிக்க படையினர் இருக்கிறார்கள். அமெரிக்காவின் ஆயுதம், அமெரிக்காவின் பணம் எல்லாம் அமெரிக்கா தான் அங்கு இருக்கின்றது. எனவேதான் இந்த இத்தாலிய ஆய்வாளர் என்ஜெலோ கியோலினோ அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்புக்கும் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் நம்பாதீர்கள், இது எல்லாம் ஒரு நாடகம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அது உண்மையும் கூடத்தான். இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த தாக்குதலர்களில் பங்கெடுக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக பங்கெடுக்கிறார்கள். அப்ப இதில் இப்ப இஸ்ரேல் இப்ப ஈரானை தாக்கிய ஏவுகணைகள் அமெரிக்காவினுடையது.
விமானம் அமெரிக்காவினுடையது, விமானிகள் அமெரிக்காவினுடைய. இப்ப எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் இஸ்ரேலை காட்டுகிறார்கள். நீங்கள் சொன்னது போல அமெரிக்காவுக்கு உண்மையில் அமைதியை ஏற்படுத்தணும் என்ற நோக்கம் இல்லை, இயலாததால் அமைதிக்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களால் போர் செய்ய முடியாது அந்த நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் அழிப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்திருக்கிறார். ஒரு 3-4 நாட்களுக்கு முதல் ஒரு சிரியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒருவருடன் பேசிய பொழுது அவர் சொன்னார், இப்பொழுது சிரியாவினுடைய ஆட்சியை நடத்துவது உண்மையிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என்று சொல்லி சொன்னார். இப்பொழுது அங்கே ஆட்சியாளராக இருப்பவர்கள் இவருடைய எடுபிடி. அப்போ இப்போ இஸ்ரேல் வந்து சிரியாவிலே உங்களுக்கு இந்த இடம் வேணுமெண்டா இவரே வழியா போய் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு மிச்சத்தை விடுங்கன்னு சொல்ற அளவுக்கு தானே இன்றைக்கு அங்கே இருக்குதான். அப்போ அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், ஆதங்கப்பட்டு அங்கு வந்து இந்த அதிகாரத்தை செலுத்துவது முன்னுக்குத்தான் இஸ்ரேல் நிற்கிறதே தவிர இவ்வளத்தை நடத்துவது அமெரிக்கர்கள் தான் என்று மிக ஆதங்கப்பட்டு சொன்னார். தங்களுடைய எவ்வளவு வளங்கள் இருந்தும் தங்களால் ஒரு வளமான நாட்டில் தங்களுடைய குடும்பத்துடன் சந்தோஷமா இருக்க முடியாத நிலைமையில தான் நாங்கள் எல்லாரும் அந்த நாட்டை விட்டு வெளியே வந்தோம் என்று மிக கவலையாக கூறினார். நல்லது, நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. ஸோ இன்றைய இந்த நேர்காணலில் அநேகமாக பிரயோசனமான கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். சமகால நிகழ்வுகளையும் எங்களுடைய காணொலியை பார்க்கின்ற நேயர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கும் ஏதாவது விமர்சனங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணுமானால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி அருஸ். நன்றி, வணக்கம்.